அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் பங்கு என்ற தலைப்பில் இன்று நாம் பூலித்தேவர் அவர்களை பற்றி பார்க்க போகின்றோம். பூலித்தேவர் அவர்களுடைய காலம் 1715 இருந்து 1767 ஆகும். தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் சுதந்திர குரல் எழுப்பியவர் இவரே ஆவார். இவருடைய பெற்றோர்கள் சித்திரபுத்திர தேவர் மற்றும் சிவஞான அம்மையார் ஆவார். இவருடைய 11வது வயதில் 1726ஆம் ஆண்டு நெற்கட்டும் செவ்வல் என்ற பகுதிக்கு மன்னராக முடிசூட்டப்படுகின்றார். 1750ஆம் காலகட்டத்தில் தென் தமிழகமானது கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. இவர் மேற்கு பாளையத்தின் தலைமை பொறுப்பாளராகவும் கிழக்கு பாளையத்தின் தலைமை பொறுப்பாளராக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரும் செயல்பட்டனர். அந்த டைமில் ஆற்காடு நவாப் அவர்கள் இறந்து விடுகிறார். அவருடைய மகனான முகமது அலிக்கும் மருமகனான சந்தா சாஹிப்பிற்கும் அரியணை போட்டி நிலவுது. இதை சாதகமாக பயன்படுத்திய ஆங்கிலேயர்கள் முகமது அலிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்தாங்க. சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரர்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. முகமது அலியின் சகோதரரான மாபஸ்கான் அப்படிங்கிறவர் மதுரையில் இருக்க பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றிருந்தார். மதுரை மற்றும் மதுரையை சுற்றிய தென் தமிழகத்துக்கு ஃபுல்லாக வரி அவர் தான் வசூலிப்பார். சந்தா சாஹிப்பின் ஆதரவாளர்கள் சில பேர் நெற்கட்டும் செவலை ஆட்சி செய்த நமது பூலித்தேவன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. முகமது அலிக்கும் சந்தா சாஹிப்பும் நடந்த போரில் முகமது அலி ஜெயிச்சிருவார். சந்தா சாஹிப் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 1752ஆம் ஆண்டு அந்த ஆற்காட்டு நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி நான் வரி வசூலிக்கிற உரிமையை நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆற்காடு நவாப்பால் பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூல் பண்ண முடியல. ஆற்காடு நவாப் ஏன் வரி வசூலிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரியணை போட்டி நிலவரத்துக்காண்டி போர் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த போருக்காக நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால் வரி வசூலிக்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு உண்டாயிருக்கும். சரி விடு, இவங்க வரி வசூல் கொடுக்கட்டும் அப்படின்னு இவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம நாட்டுக்கு வியாபாரத்துக்காக வந்தவங்க நம்மள்கிட்டே வரி வசூல் பண்ணுற நிலைமைக்கு அந்த டைமில் அந்தளவுக்கு முன்னேறியிருப்பாங்க. 1755ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹெரான் என்பவர் பூலித்தேவர்கிட்ட போய் வரி வசூலிக்க போவார். ஆனால் பூலித்தேவர் தர மறுத்துருவார். ஸோ அவருக்கு எதிராக மாபஸ்கானுடன் இணைந்து அலெக்சாண்டர் ஹெரான் அவர்கள் போர் தொடுக்க தயாராகிறாரு. இந்த போரில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹெரான் அவருக்கு பீரங்கி படை கிடச்சிருக்காது. ஏன்னா அந்த டைமில் 3ஆம் கர்நாடக போர் நடந்திருக்கும். அதனால் இந்த போரில் இவர் தோல்வியை தழுவிடுவார். பூலித்தேவர் வெற்றி பெற்றுருவார். இந்த போரின் விளைவாக அலெக்சாண்டர் ஹெரான் அவர்கள் திரும்பவும் தன்னுடைய நாட்டுக்கே போயிடுவார். ஏன்னா பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சின்ன ஒரு பாளையத்தை கூட உன்னால் பிடிக்க முடியல, திரும்பி நாட்டுக்கே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த போருக்கு அப்புறம் களக்காடு போர்னு ஒன்று நடக்குது. இந்த போரில் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் அனைத்து பாளையக்காரர்களையும் ஒன்றிணைக்க பார்ப்பாங்க. சிவகிரி பாளையம் இணைய மறுத்துருவாங்க. எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையமும் இணைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலிட்டையும் பிரெஞ்சுக்காரர்கள்டையும் ஹெல்ப் கேட்பார். அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஏன்னா அப்போதைக்கு மராத்திய போர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு களக்காடு பகுதியை தரேன் அப்படிங்கிறாரு. அவரும் 2000 வீரர்களை இவருக்கு போர் உதவியாக அனுப்புகிறாரு. இந்த களக்காடு போரில் மாபஸ்கான் அவர்களை தோற்கடித்து பூலித்தேவர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடக போரில் ஆங்கிலேயர்கள் தான் ஃபுல்லாக வெற்றி பெறுவாங்க. இதை பார்த்த பாளையக்காரர்கள் பூலித்தேவருக்கு ஆதரவு தர மறுத்துருவாங்க. 1760ஆம் ஆண்டு மருதநாயகம் என்ற கான் சாஹிப் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பூலித்தேவரை எதிராக போர் தொடுப்பார். இந்த போரில் பூலித்தேவர் தலைமறைவாயிடுவார். வாசுதேவநல்லூர், பனையூர், நெற்கட்டும் செவ்வல் ஆகிய பகுதிகள் யூசுப் கான் தலைமையில் வந்துடும். 1760 to 1764 மருதநாயகம் தான் இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணுறாரு. அந்த டைமில் மருதநாயகம் என்ன பண்ணுவார்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை ஒன்றிணைப்பார். இதை ஆங்கிலேயர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடும். அதனால் இவரை தூக்கில் போட்டுருவாங்க. தலைமறைவாக இருந்த பூலித்தேவர் அவர்கள் மீண்டும் 1764ஆம் ஆண்டு நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றுவார். ஒரு 3 வருஷம் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். இவருக்கு எதிராக கேம்பல் அப்படிங்கிற ஆங்கிலேயர் படையெடுத்து வர்றாரு. அந்த டைமில் எல்லா போருமே முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட கர்நாடக போரும் முடிஞ்சிருக்கும், மராத்திய போரும் முடிஞ்சிருக்கும். அதனால் ஃபுல் படையுமே இவர்கிட்ட இருந்ததுனால பூலித்தேவரால் சமாளிக்க முடியல. அதனால் தலைமறைவாயிடுவார். அப்படி தலைமறைவானவர் என்ன ஆனார்னே தெரில. பேச்சு வழக்காகவும் செவிவழி செய்தியாகவும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி கூட்டி போகிற வழியில் சங்கரன் கோயில் அப்படிங்கிற இடத்துல சாமி கும்பிட்றதுக்காண்டி இறங்குவார். அப்போதைக்கு அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு கீழே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும், அது வழியே தப்பிச்சு போயிடுறாரு.
தப்பிச்சு போயிட்டு ஹைதர் அலிட்டையும் மற்ற பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருக்கவங்கள்ட்டையும் படை உதவி கேட்டு அந்த படையை ஒன்றிணைத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன ஆனார் என்பதற்கு எந்தவித ஆதாரமுமே இன்ன வரையுமே கிடைக்கல. 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி, 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திரப் போர், இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம தமிழர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இருக்கின்றார் என்பதே நமக்கு பெருமை தான். இந்த காணொளியில் பூலித்தேவர் அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். பார்வையாளர்களாகிய உங்களிடம் ஒரு கேள்வி. பூலித்தேவர் அவர்கள் முதன்முறையாக எந்த ஆங்கில படைத்தளபதியை வென்றார் என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.